ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் 39 கிலோமீட்ரு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியாவில் தான் இருக்கோம். கிணத்துக்கடவு ஏரியாவில் பாலத்துக்கு மேலே ஏறி தான் போகிறோம். பாலத்துக்கு கீழே போனோன்னா பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸெல்லாம் பாலத்துக்கு கீழே போயிட்டு தான் வருவாங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரூட்டு ஃபாஸ்டஸ்ட் ஹைவேஸாக மாறிடுச்சு. பஸ்ஸில் அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது பொள்ளாச்சிக்கு. லாங் போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு மட்டும் தான் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம 7 மணி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா தென்காசி, தேனி, காரைக்குடி பஸ் வரும். வால்பாறை, மூணார் பஸ்ஸெல்லாம் ஒரு 8 மணிக்கு. அந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தான் ஏற்றுவேன் அப்படிம்பாங்க. இப்போ பாலத்துக்கு கீழே போனோன்னா பஸ் ஸ்டாண்டு. நம்ம பாலத்துக்கு மேலே ஏற போகிறோம். சுந்தராபுரத்துக்கு அப்புறம் அந்த ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காங்கிரீட் ரோடாக தான் இருக்கும். பொள்ளாச்சி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒத்தக்கால் மண்டபம் பாலம் ஏறி வந்தோம். அதுவும் பாலத்துக்கு கீழே போனால் தான் பஸ் ஸ்டாண்டு. கோயம்புத்தூர் டு ஈரோடு ரூட்லேயும் இதே மாதிரி தான் பிரச்சனையாட்டிருக்கு. பாலத்துக்கு கீழேலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே ஏறி வந்துடுறாங்க போல். நம்ம பாலத்து மேலே ஏறி வந்தால் சீக்கிரமாக வந்துடலான்னு நம்ம கிணத்துக்கடவு பாலம் ஏறியாச்சு. கிணத்துக்கடவு பாலம் பார்த்திங்கன்னா 2.6 கிலோமீட்ரு நீளம். 2 வே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 4 வேஸு. நான் அகலமான பாலமாக தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்கனால கொஞ்சம் ரேஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஹைவேஸ் போட்டிருக்கப்ப ரேஸ் நடத்துகிறாங்க பாருங்கள். அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆச்சு. 2 பஸ் ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பஸ் வரனால பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க பஸ்ஸஸ்லாம். நம்ம இதுக்கு அடுத்ததாக இருக்கிற முள்ளுப்பாடி பாலத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ முள்ளுப்பாடி ஏரியாவுக்கு வந்தாச்சு. முள்ளுப்பாடி பாலத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து 13 கிலோமீட்ரு. பொள்ளாச்சி பக்கம் வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோடு. நம்ம பாலத்து மேலே ஏற போகிறோம். இந்த ஹைவேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஒரு பாலத்துக்கு நடுவில் ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். நேற்று தான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த பக்கம்லாம் வீடியோ எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. சுந்தரபுரம், சிட்கோ, ஈச்சனாரி, கிணத்துக்கடவு அந்த மாதிரி ஏரியாவில். இன்றைக்கி பொள்ளாச்சி போகிறனால இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம அந்த பாலத்தோட சென்டருக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க.
இந்த பாலம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஏறினோம், கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், மறுபடியும் இறங்குது இந்த பாலம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேஸில் நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம வச்சுருக்க வண்டி 50-60 தான் போகும். 80 கிலோமீட்டர் ஸ்பீடுனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த ஹைவேஸ் இருக்குன்னு. இதுக்கு அடுத்ததாக ஒரு ஹைவேஸ் போட்டிருக்காங்கல்ல, ஆச்சிப்பட்டியிலேருந்து திண்டுக்கல் போகிற மாதிரி. அதெல்லாம் போட்டாங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து அந்த ஆச்சிப்பட்டிகிட்ட ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாலமும் நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். பொள்ளாச்சிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொள்ளாச்சி போயிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.